இது வந்து ரிவிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதை எதிர்த்து தான் அவங்க வந்து, ஏன்னா மற்ற திரைப்படத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. அவங்க நீதிமன்றத்துக்கு ஏன் போனாங்கன்றதுல ஒரு நியாயத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இதன் பின்னால் உள்ள அரசியலைத்தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து அவர் லெட்டர் எழுதுறாரு. இதில் உள்ள சேர்பர்சன் வந்து லெட்டர் எழுதுறாரு. நான் வந்து ஐ கேம் டு நோ தட் தமிழ் ஃபிலிம் ஜனநாயகன் விச் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் அக்ராஸ் இந்தியா ஹஸ் பின் அப்ரூவ்ட் பை தி எக்ஸாமினேஷன் கமிட்டி. எக்ஸாமினேஷன் கமிட்டி வந்து சென்னையில் வந்து அப்ரூவ் பண்ணதான் நினைக்கிறேன். ஆனால் அந்த டியூ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலை. சில விஷுவல்ஸ் அண்ட் டைலாக்ஸ் இன் விச் ஃபாரின் பவர்ஸ் கிரியேட்டிங் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட் அட் லார்ஜ் ஸ்கேல் இன் இந்தியா விச் மே டிஸ்டர்ப் ரிலீஜியஸ் ஹார்மனி ஆஃப் திஸ் கிரேட் கண்ட்ரி. வெளிநாட்டு அந்நிய சக்திகள் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குற மாதிரியான மத வன்முறையை உண்டாக்குறதான ஒரு இது பண்ணுறாங்க. இது தேசத்துக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கும். அதே மாதிரி ஆர்மி ரிலேட்டட் ரெஃபரன்சஸ் இந்த ஃபில்ம் பட் நோ டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஹேஸ் பீன் இன்க்ளூடட் இன் தி ஈசி டு அட்ரஸ் திஸ் இஷ்யூஸ். இந்த எக்ஸாமினேஷன் கமிட்டியில் நீங்கள் என்றைக்கு ஆர்மியை காட்டுறீங்களோ அது வந்து சட்டப்படி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆர்மி ரிலேட்டட் ரெஃபரன்சஸ் இருக்கிறதுனால டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து காட்டியிருக்கணும். இதை காட்டலை. தீஸ் ஆர் ஆல் ப்ரொசீஜரல் லேப்ஸு. இதெல்லாம் ஒரு எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஃபில்ம் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருந்திருக்குது. அதனால் வந்து சினிமாட்டோகிராஃப் ஆக்டோடைய ரூல்ஸ் படி இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு. இப்போ அது ஒரு போட்டிருக்கார். நான் வந்து ஒரு ஏபிஎம் மெம்பரு அண்ட் ஐ வாட்ச் த ஃபில்ம் ஆன் 19 டிசம்பரில் நான் இந்த படம் பார்த்தேன். பட் மை அப்ஜெக்ஷன், நான் வந்து அப்போவே ஆட்சேபனை தெரிவித்தேன். என்னுடைய ஆட்சேபனை அவங்க கருத்தில் கொள்ளலை. ஸோ அதனால் நான் வந்து ஹம்பிளி ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த படத்தை வந்து 9th ஜனவரி ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை வந்து படக்கூடாது, ரிவிஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவர் எழுதின லெட்டரை வந்து ஜட்மெண்ட்டில் அட்டாச் பண்ணி. இப்போ நம்ம வந்து சிபிஎஃப்சி இந்த மாதிரியா நியாயமாக நடந்துக்குதா? ஒன்றிய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே வரக்கூடிய எம்ஐபிக்கு கீழே வரக்கூடிய சிபிஎஃப்சி இது மாதிரி தான் நேர்மையாக, இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆர்மி ரிலேட்டட் மேட்டர் வருது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஈசியில் வந்து இது சம்மந்தமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் என்னுடைய அனுபவத்துலேருந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய சட்ட ரீதியான அனுபவத்திலேருந்து கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு கன்றாவி குப்பையை வந்து திரைப்படமாக எடுத்தார்கள். மத வன்முறையையும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து அசிங்கமாக காட்டுறதையும், நம்முடைய மேன்மை மிகுந்த இந்த தேசத்தை உலகம் முழுக்க ஐசிஸ் ரீஜனுக்கு ஆள் சப்ளை பண்ணுற ஒரு தீவிரவாத கூடார மாதிரியும் படத்தை எடுத்தாங்க. டார்கெட் பண்ணது ஒரு மதத்தை. ஆனால் அது காட்டின செய்தி என்ன அப்படின்னா, 32,000 கேர்ள்ஸ் ஆர் பீயிங் ட்ரிக்டு, டிராஃபிக்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ஐசிஸ் ரீஜன்ஸ் அப்படி படம் எடுத்தாங்க. அவங்கள ட்ரிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டிராஃபிக் பண்ணுறாங்க ஐசிஸ் ரீஜன்ஸுக்கு. அதை எதிர்த்து வந்து நம்ம சத்யம் டிவி அரவிந்தாக்ஷன் சார் தான் அதில் பெட்டிஷனர், அதில் வழக்கறிஞர் வந்து நான். அப்போ அதை எதிர்த்து இதே நீதிமன்றத்தில் இதே ப்ரொடியூசருக்கு இப்போ ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆன பராசுரன் சன் இருக்காரு, இவருடைய பிரதர் சதீஷ் பராசுரன் அதில் வந்து விபுல் அமிர்தலால் ஷா ப்ரொடியூசருக்கு அப்பியர் ஆனார். இவங்களுக்கு தான் வேலை, திரைப்படங்களுக்கு வந்து அப்பியர் ஆகிறார், அவர் ஆகிறார். நம்ம வந்து அந்த திரைப்படத்துக்கு எதிராக அப்பியர் ஆகிறோம். இந்த கதையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நாம் எடுத்து வைத்த வாதம் என்ன, அதுக்கு இதே சினிமாட்டோகிராஃப் ஆக்டை கேட்டு தான் அவர் வந்து நம்ம ரேட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாரு, நம்மளுடைய பொதுநல வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அது 2 விஷயத்தை ஒத்துக்கிறார். 32,003 நாக்கிறேன்னு சொல்லிட்டார். பெரிய வழக்கு விவரம்னு வைங்களேன், அதுக்குள்ளே போக விரும்பலை, இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவேன். 32,003 நாக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த திரைப்படத்தில். மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மை, இது ஒரு உண்மை சம்பவம், இதை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வரோம். அப்போ நம்ம ஏற்படுத்திய கடுமையான ஆட்சேபனைகள், 32,000 பேருங்கிறது இந்த தேசத்தை அவமானப்படுத்தும். நான் சொன்னேன், ஃபார் த பாஸ்ட் 10 years திஸ் கண்ட்ரி இஸ் பீன் ரூல்ட் பை ஏபிள் லீடர்ஷிப். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப நீதிமன்றம் இல்லையா, நம்ம கரெக்டாக எல்லா கண்ணியத்தையும் பாதுகாத்து சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, இந்த தேசம் வந்து ஒரு இவங்களுக்கு அப்போ ப்ரொடெக்ட் பண்ண கெப்பாசிட்டி இல்லையாங்கிறது தான் மறைமுகம். ஆமாம், இந்த தேசத்தோட இன்டெகிரிட்டியாக கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது, அமெரிக்காவுடைய சிஐஏ தகவலின்படியே 5,000-6,000 பேர் தான் ஐசிஸ் ரீஜனுக்கு போயிருக்காங்க மொத்தத்துக்கு. இவன் வந்து 32,000 பேர் இந்தியாவில் மட்டும் போயிருக்காங்கன்றான். அப்போ இது வந்து இந்த தேசத்தை அவமானப்படுத்துற மாதிரி. அப்புறம் லவ் ஜிஹாதுன்னு சொல்கிறீங்க. விஜயலா சத்யநாதன் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பென்னி பெஹனான் எம்பி கேள்வி எழுப்பியிருக்காங்க லவ் ஜிஹாத் பற்றி. தேர் இஸ் நோ சச் திங் கால் லவ் ஜிஹாத், ஒன்லி டு இன்டர்ஃபேத் மேரேஜ் ஹஸ் பீன் ரெக்கார்டட், ஈவன் தட் இஸ் பீன் இன்வெஸ்டிகேட்டட் பை என்ஐஏ அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரி தகவல் கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய உண்மைக்கு புறம்பான தகவல், இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன், இவ்வளவு உண்மைக்கு புறம்பான தகவலையும் இந்த திரைப்படம் வரும் பொழுது சிபிஎஃப்சி ரெஜிஸ்ட்ரேஷன் தரக்கூடாதுன்னு புகார் மனுவாக எழுதப்பட்டது அரவிந்தாக்ஷன் அவர்களால். இந்த திரைப்படத்தை வந்து சிபிஎஃப்சி கண்டுக்க மாட்டேங்குது, சென்சார் போர்டு வந்து இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இது கண்டுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் எழுதப்படுது, சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதப்படுது, நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கணும்னு இந்தியாவுக்கு எழுதப்படுது, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதப்படுது. இதெல்லாம் இருந்ததுனால தான் ஒரே நாளில் எங்கள் கேஸ் நம்பர் ஆச்சு. ஏன்னா எல்லா நியாயப்படி எங்கெங்கே எந்தெந்த கதவுகளை தட்டணுமோ எல்லா கதவையும் தட்டியிருக்கிறோம். இவ்வளவு இருந்தும் ஒரு தேசத்தை அவமானப்படுத்தக்கூடிய திரைப்படத்தை வெளியிடுது சிபிஎஃப்சி. இப்போ விஜய் படத்தில் அப்படி என்னத்தை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி என்ன எழுதுறான், ஒரு அந்நிய சக்தி வந்து
ஒரு அந்நிய சக்தி வந்து மத வன்முறையை தூண்டுவது போலயாம். அதுக்கே தடை வேணுமா, தடை பண்ணிடுவாங்களாம். ஆனா இந்தியா தான் ஒட்டுமொத்த உலக தீவிரவாதத்துக்கே சப்ளையர்னு ஒரு படம் எடுப்பானா, அதுக்கு உடனே இவங்க சிபிஎஃப்சி கொடுத்துருவாங்க. அப்போ நீதிபதி சொன்னதும் அதுதான், யூ ஹேட் கம் அட் தி லாஸ்ட் மொமெண்ட் கவுன்சில் அப்படின்னு என்ன கேட்டார். நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்லாம் வரல, நான் 6 மாசமா இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பாருங்க நான் ரெப்ரசன்டேஷன் அனுப்புறது. இவன் டாக்டிக்கலாக என்ன பண்ணான்னா 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி அறிவிக்கிறான். டாக்டிக்கலாக பண்ணணும்னு. இந்த செய்தி என்ன சொல்கிறேன்னா, அப்போ சிபிஎஃப்சி என்பது எதற்கு இருக்கிறது, யாருடைய கைப்பாகையாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ சிபிஎஃப்சியை தன்னுடைய கைப்பாகையாக வைத்துக்கொண்டு என்ன செய்ய வராங்கன்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கணும் இல்லையா? வச்சுக்கிட்டு என்ன பண்ண, விஜய் நசுக்க வராங்களா? அதுதான் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு விஜயோடைய ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் களமாடுறத பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க. ஏன்டா கொஞ்சம் அடிப்படை அறிவு வேணாமாடா, அடிப்படை அறிவு வேணாமாடா? சிபிஎஃப்சிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, இல்லை சிபிஎஃப்சி உள்ள மெம்பர்ஸ் யாரு, இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பெரும்பான்மை ரோல் என்ன, இதை அப்ஜெக்ட் பண்ணது யாரு, சிபிஎஃப்சிக்காக அப்பியர் ஆன ஏஆர் சுந்தரேசன் யாரு, இதில் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் இருக்கா? இல்லை அப்ஜெக்ட் பண்ணி லெட்டர் எழுதுனது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டா? இதில் இவங்க என்ன செய்ய வர்றாங்க, தன்னுடைய கடைசி படத்தின் ப்ரொடியூசரை எவ்விலை கொடுத்தேனும் அவன் நஷ்டமடைஞ்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய படத்துக்கு ப்ரமோஷனும் தன்னை பாரதிய ஜனதா கட்சி அழுத்துவதைப் போலவும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதைப் போலவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை இதில் இழுக்கிறது என்பதே, இது நடக்க 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 இந்த நிகழ்வு நடக்க இந்த திரைப்படத்துக்கான ரிலீஸை தள்ளி போட ஒன்று பராசக்தி என்கின்ற திரைப்படத்தோட கம்பீட் பண்ணுறதுக்கு தெம்பில்லை. உண்மை அதுதான். ஏன்னா 9ஆம் தேதி ஹியரிங், 9ஆம் தேதி ஜட்மெண்ட்டும் இவங்களுக்கு சாதகமாக கிடைச்சிருச்சு. பிடி ஆஷா ஜே வந்து சாதகமாக கொடுத்தாங்க. மார்னிங் தானே கிடைச்சது. சோ வாட்டுங்க, அதனால நீங்க வந்து தேதி குறிப்பிடாம தள்ளி போடுவீங்களா? இல்ல ஜட்மெண்ட் எதுவானாலும் வந்திருக்கலாம். சோ அவங்க ஒரு தேதி குறிப்பிடாம தள்ளி போடுவீங்களான்னு கேக்குறேன். 9ஆம் தேதி சொல்றாங்கன்னு சொல்லுவோன்னு சொல்லலாமே, 9ஆம் தேதி சொல்லுவோன்னு சொல்லலாமே. சரி, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இதில் உக்கிரமாக இப்ப அப்பீல் போயிருந்தது யாரு? சிபிஎஃப்சி. அதுல ஏதாவது மாநிலத்தினுடைய தொடர்பு ஏதாவது இருக்கா? மாநில தொடர்பு இல்ல. அது வந்து டிவிகே தரப்புலையோ இல்ல டிவிகே தொண்டர்களோ அறியாமையில பேசுறாங்க. ஆனா இதுல பிஜேபி வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா பண்ணுதுங்கிற ஆர்குமெண்ட் கொஞ்சம் நான் சொல்றேன். அக்செப்டபிளா இத வந்து அக்செப்டபிளா எப்படி இருக்கும்னு லெட் மீ மேக் சம் லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ். இத பண்ண விஜய்க்கு கிரவுண்ட்ல பொதுமக்கள் மத்தியில சாதகமா பாதகமா? சாதகம். விஜய்க்கு எவ்வளவு சாதகம் வருகிறதோ அவ்வளவும் திமுகக்கு பாதகமா சாதகமா? திமுகக்கு பாதகம். ஆனா பிஜேபிக்கு அது நெகட்டிவ் தானே. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு அது நெகட்டிவ் தானே. பியூஷ் கோயல் இப்பதான் வந்து இங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாரு நீங்க கவனிக்கணும். நியூஸ் பாத்தீங்கல்ல, சிறுபான்மையினர் ஓட்டா அவர் பிரிக்க வாய்ப்பு இருக்கு. சோ லெட் them don't disturb அப்படி கால்குலேஷன் சிம்பிள். இது டிஸ்டர்ப் பண்ற ஆக்ட் இல்ல. கால்குலேஷன் சிம்பிள் இல்ல. இல்ல இது டிஸ்டர்ப் அவங்க விஜயை நாம நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, விஜய் கிட்ட ஓட்டு இருக்கு, விஜயால பிரிக்க முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. அதை நீங்க விஜய் அரவணைச்சும் பண்ணலாம், அடிச்சும் பண்ணலாம். இப்ப வாதம் எப்படி திரும்புது அப்படின்னா, இதுல சம்பந்தமே இல்லாத மாநில அரசை தொடர்ந்து இழுப்பதன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள். சரி, அதை விட்டுருங்க, நான் அதெல்லாம் விட்டுருங்க. வாய் திறக்க வேண்டிய விஜய் இன்று வரை ஒன்றிய அரசை எதிர்த்து வாய் திறந்தாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதுதான் என்னோட கேள்வியோ. அவர் ஏன் வாய் திறக்கல? அதுதான் உங்களுக்கு, அது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். என்னால் அதுதான் என்னுடைய பதில். அதுதான் உங்களுக்கு. அவர் பிஜேபியை கண்டு பயப்படுறாரு, இல்ல பிஜேபியை எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாரா தான் நான் பாக்குறேன். சரிங்க, பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வரும். உங்க பாயிண்ட் வரைய வரேன். இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன லாபம்? லாபம் அரசியல் லாபம் இல்லாம துளி வேலையும் பாஜக செய்யாது. அதான் நானும் கேக்குறேன். பாஜகக்கு இது நெகட்டிவா செட்பேக்கா தானே போகும். அப்ப நீங்க ஒண்ணு நம்புறீங்கல்ல, விஜயுடைய திரைப்படத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறது பாஜக நம்புறீங்க? நான் உறுதியா நம்புறேன். அதுல எனக்கு கன்ஃபியூஷன் இல்ல. அப்ப ஒண்ணு விஜய் ரிட்டாலியேட் பண்ணணும், இல்ல விஜய் போய் சேரணும். ரெண்டுக்குமே பதில் சொல்லாம இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வழக்கு ஆல்ரெடி சிபிஐக்கு வழக்கு இருந்து சம்மன் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. சரியா? இதைத்தான ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். விஜயை நம்பி செல்லக்கூடியவர்களுக்கும், விஜயெல்லாம் ஒரு தலைவர் என்று அவரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் நான் சொல்ற செய்தி என்னன்னா, நீங்கள் இப்போ நம்ம தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து அரசியல் பயணத்துல நிக்கிறோம், அவர் பின்னால் அணிவகுத்து நிக்கிறோம். என்ன அவர்கிட்ட பாக்குறோம்? அவர் அரசியல் எதிராக அக்ரெசிவா மன உறுதியா போராடுறாரு. அது ஒரு பார்ட் தான். ஓகே. தோல்விகளை கண்டு மிரளாதவர், அழுத்தங்களை கொண்டு அசராதவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தியை வந்து இளைஞர்கள் பார்க்குற பார்வை வந்து தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும், நரேந்திர மோடி தொடர் தோல்வி தலைவனை உண்டாக்கும். ஏன்னா தோல்விகளை கொண்டு துவண்டு போகாத உலகத்திலே மிகப்பெரிய தலைவருங்க அப்படி பார்த்தா ராகுல் காந்தி. அப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரு. நம்ம சொல்ல வந்த செய்தி என்னன்னா,
தலைமைத்துவ ரீதியாக விஜயால் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இப்போ ஏன்னா இனிமே தானே நம்ம என்ன கடவுளா முன்னால் நடக்கிறதெல்லாம் பின்னால் நடக்கிறதெல்லாம் கணிக்க முடியாது. இன்னைக்கு பார்க்குறப்ப இதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போதே தான் கரூர் சம்பவம் நடந்துச்சு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஏர்போர்ட்ல இறங்கினாரு, ஏங்க நானே வேதனையில் இருக்கிறேன், இப்போ போய் பேட்டி கேட்குறீங்களே, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனிமையில் விடுங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அதை கூட சொல்ல முடியலன்னா அவர் நடிகர் தானே, கையை தூக்கி காட்டி இப்படி காட்டி 2 கண்ணீர் விட்டு போயிருந்தா கூட அன்னைக்கு அவர் தான் நியூஸ். அதை கூட செய்ய தெரியாதுங்க அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்தில் இன்னைக்கு வந்து இந்த திரைப்படத்தின் மீது அழுத்தம் தரப்படுகிறது என்றால் 2 கோணம் எடுத்துக்கங்க. ஒன்று, பாஜக நினைக்கிறது இவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று அந்த கோணம். இல்லை அப்படின்னா ஏற்கனவே பேசப்பட்டிருக்க வேண்டும், உன் திரைப்படத்துக்கு அழுத்தம் தரப்படும், ஏற்கனவே பேசப்பட்டிருக்கணும். நான் பியூஷ் கோயலுடைய பாயிண்ட்டுக்கு அதுக்கு தான் வர்றேன். ஏற்கனவே பேசப்பட்டிருக்கணும், உன் திரைப்படத்துக்கு அழுத்தம் தரப்படும், அப்படி தரப்படும் பொழுது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும். இப்போதானே ஒரு திரைத்துறையில் இருக்கிறவங்க எவனுமே பேசலடான்னு இப்போ போடுறான். அந்த வலைப்பேச்சுன்னு ஒரு இதில் பார்த்தேன், என் திரைத்துறையில் இருக்கிறவங்கடா தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போடுறான். உடனே சாந்தனு பேசுறாரு, உடனே ஜெய் பேசுறாரு, உடனே சிம்பு பேசுறாரு, உடனே எல்லா நடிகர்களும் பேசுறாங்க. அடுத்து பேசுறாங்க. இன்னும் ஹைப் கூடிக்கிட்டே போகுது. இந்த ஹைப்பு கூட 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 1 நாள் 2 நாள் தள்ளி போனாலும் என்னுடைய கணிப்பு வந்து இந்த பராசக்தியோடு தன்னுடைய கம்பிட்டன்ஸை வந்து தள்ளிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கு. கணக்கு நீங்க என்னன்னா இந்த அழுத்தம் பிஜேபி தான் தருது. நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வர நீங்க எப்படி அதை ஏத்துக்க முடியல நீங்க சொல்றீங்க. நான் லாஜிக்கலா என்ன சொல்றேன்னா, இந்த அழுத்தம் பிஜேபியால தான் தரப்படுது. இந்த அழுத்தத்துடைய முடிவு விஜய்க்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? விஜய்க்கு சாதகமா இருக்கும். அப்புறம் ஆனா திரைப்பட ரீதியா அப்போ இந்த அழுத்தத்தை திமுக தராது இல்ல, அது விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும்ல. அதான் அவங்க அப்போ இப்ப திமுக தராதுன்னு சொல்றீங்க. அப்ப இந்த இது வந்து ஒரு படைப்பு சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிற ஸ்டாண்டை ஏன் டிஎம்கே எடுக்க மறுக்குது? இந்த இடத்துல அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு போயிருந்தா ஆட்டோமேட்டிக்கா டிவிகே தொண்டர்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே போயிருக்கும். இவங்க எல்லாம் கன்ஃபியூஷன் ஆக கூடாதுன்னு ஒரு ஆளுகின்ற அரசு வந்து கொடுக்கணும். இல்ல திமுக அரசு கட்சி சார்புல நான் சொல்றேன். கட்சி சார்புல வந்து செய்தி தொடர்பாளர் இருக்காரு பாத்தீங்களா, தரணிதரன், அவர் வந்து பதிவு போட்டிருந்தார், இதெல்லாம் தப்பான விஷயம். அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். அவர் ட்வீட் பார்த்தேன் இன்னைக்கு நான். சேலம் முந்தைய காலங்கள்ல இந்த மாதிரி படங்களை வந்து தடுத்து நிறுத்தும் போது திமுக தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா அதான் சொல்றேங்க. நான் பார்த்தது, நான் இப்ப மத்தது இன்னும் கவனிக்கல. அந்த சேலம் தரணிதரன், நான் அவரோட டிபேட்ஸ்லாம் பங்கெடுத்திருக்கேன். டிஎம்கே சார்பா வருவாரு ஸ்போக்ஸ் பர்சன், அவர் போட்டிருக்காரு இது வந்து தப்பு, ஏதாவது களத்துல பார்க்கணும், பிஜேபி இதை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் போடுறாரு. ஏன்னா இதுல வந்து டிஎம்கேக்கு ரோலே கிடையாது. அப்ப பிஜேபிக்கு ரோல் இருக்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா இப்ப உடனே இவ்வளவு வேகமா சிபிஎஃப்சி அப்பீலுக்கு போகுது. ஆஷாஜி என்ன டிசைட் பண்றாங்க, இது தப்பு, நீ கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கறது என்பது அதெல்லாம் அவங்க நீட்டா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க தரதா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு நீங்க சர்டிபிகேஷன் தரணும், யூஏ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறமா அந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து டிசேபிள்ல இருக்கிறதும் அதுக்கு நீங்க சர்டிபிகேஷன் தர மறுக்கிறதும் அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வேகமா மற்ற எந்த திரைப்படங்கள் இப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த திரைப்படத்துக்கு போயிருப்பது என்பது திரைப்படத்துக்கு போகுது, இதுக்கு காரணம் பிஜேபி எல்லாருக்கும் தெரியுது. பிஜேபி பத்தி விஜய் எதுவும் வாயை திறக்காம இருக்கிறார். இது இந்த வாயை திறக்காம விஜய் இருக்கிறாரு. விஜயுடைய ஆட்கள் முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சேர்த்து இழுத்துக்கிறாங்க இங்க. ஏன்னா இப்ப இதுல நான் என்ன கேட்கறேன்னா, பிஜேபின்னு தெரியுது இல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், பிஜேபின்னு தெரியுது இல்ல. இப்ப நீங்க கேட்டீங்களா அது விஜய் ரசிகர்களுடைய அறியாமையை சொல்லும் அப்படின்னு சொல்லி, அப்ப நான் இன்னொரு அறியாமையை அப்ப கூட சேர்த்துக்கங்க. இது செய்யறது பிஜேபி தானே, பிஜேபியோட சிபிஎஃப்சி தானே. நான் சிபிஎஃப்சியோடைய உதாரணத்தை நான் உங்களுக்கு என்னுடைய வழக்கு உதாரணத்தை சொல்லிட்டேன், எந்த அளவுக்கு சிபிஎஃப்சி வந்து நேர்மை இல்லாமல் நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டேன். பிஜேபியோட கூட்டணி இருக்கிற கட்சி எந்த கட்சி? ஏடிஎம்கே பத்தி யாரா பேசுறாங்களா? பேசல. அப்புறம் இது என்னது? எங்களெல்லாம் பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அப்போ காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்துல வந்து எங்க நாங்க தொன்று தொட்டு எந்த அடக்குமுறையும் விமர்சிப்போம், எந்த சட்டவிரோதத்தையும் விமர்சிப்போம். கண்ணுக்கு நேரா இது வந்து அடக்குமுறைன்னு தெரியுது. அது அவரா செட்டிங் பண்ணிருப்பாருங்கிறது அடுத்த கட்டம் தான். முதல்ல அந்த அடக்குமுறையை விமர்சிச்சிடணும். அதுல விஜய் மட்டுமே இல்ல, அதுல எத்தனை பேர், எத்தனை டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. நான் சொல்வது தன்னுடைய சுயலாபத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டு இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசை இழிவுபடுத்த வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். ஆனால் எதிர்ப்பு குரலை தரும் பொழுது ஏற்கனவே இப்போ இது வந்து இன்னைக்குதான், இதற்கு முன்னாலெல்லாம் பல்வேறு காலகட்டங்கள்ல வந்து
விஜயுடைய திரைப்படங்களுக்கு ஒன்று பிரச்சனை வரும். தலைவா திரைப்படத்தில், மெர்சல் திரைப்படத்தில் ஒரு யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் கொடுப்பாங்க. அது வந்து ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். ஆடுகின்ற இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வளர்ந்த மரத்துல கல்லடி படம், காய்க்கிற மரம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் அந்த சினிமாவில் அவர் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம். நான் பலமுறை சொல்றது உண்டு. அஜிதா விஜயான்னு கேட்டீங்கன்னா நான் விஜய் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருடைய 2 பேருடைய நடிப்புல அவங்க தான் உச்சபட்ச நட்சத்திரம். அதில் வந்து அவரை தான் நம்ம லைக் பண்ணுவோம். அவருடைய நடிப்பு, அவருடைய இது நல்லா இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க எல்லாருடைய விருப்பத்தை பெற்ற ஒரு நடிகர் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் வரதான் செய்யும். அந்த நெருக்கடி உண்மையிலே நீங்க சந்திச்சிங்க. அப்ப சந்திக்கும் போதெல்லாம் எப்பப்ப எங்கெங்க சரண்டர் ஆகி வந்தீங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப ஆனால் இதே விஜயுடைய திரைப்படங்களை ஒடுக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து இருந்திருக்கு. மெர்சல் திரைப்படத்தை வந்து பண்ணி ஜோசப் விஜய்னு போட்டதே ராஜா தான் ஃபர்ஸ்ட். அவருடைய அப்போதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்குமே தெரியும் விஜயுடைய ஃபுல் பேர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தெரியும். ஆனா அன்னைக்கு அதுக்கு பேசுறதுக்கு காரணம் அந்த ஜிஎஸ்டியை பத்திலாம் பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு எல்லா இவங்க படத்தை ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ட்ரெய்லர்ல இருந்து அதுல அந்த ட்ரெய்லர் சொன்ன சூசகமான செய்தி வரைக்கும் எல்லாமே எனக்கு இப்ப இந்த இடத்துலதான் கொஸ்டின் வருது. ஆக்சுவலி பேட்டில் வந்து பராசக்தி வெஸ் ஜனநாயகன் இருந்துச்சு. டிவிகேல உள்ளவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி டிஎம்கேவை அடிச்சுட்டு இருந்தாங்க. அது அந்த ஃப்ளோலயே விட்டுருந்தாலே ஜனநாயகன் வெஸ் பராசக்தின்னு ஒரு மாதிரி டிவிகே வெஸ் டிஎம்கேன்னு போயிருக்கும். அதுல வந்து பாஜக குறுக்கு வர்றது, பாஜக தான் கல்லடியை வாங்குற மாதிரி இருக்கு. இது டிஎம்கே டிஃபெண்ட் பண்றதுக்கு பாஜக கல்லடி வாங்குற மாதிரி இருக்கு. டிலே பண்றது மூலமா வாங்குது. இங்க டிஎம்கேவில டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நியாயமா பிஜேபி பண்ணணும்னா மட்டும் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப பிஜேபியும் சேர்த்து பண்றாங்க. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குமே, பிஜேபியை செய்வதில் அவர்களுக்கு நியாயம் இருக்குமே. ஆனால் வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அல்ல. எனவே அவர்கள் மையப்படுத்தி இருக்க வேண்டியது அதிமுகவை. செய்தார்களா? விமர்சித்தார்களா? மாநிலத்தில் உங்க கூட்டாளி தான் எங்களை பார்த்து பயப்படுறீங்க நீங்க அப்படின்னு அதிமுக நோக்கி ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஏனால் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி பலன் பெற போவதில்லை. மறைமுகமா தான் கூட்டணின்னு வச்சாலும் 56 சீட்டு கேட்டாரு, 3 அமைச்சரவை கேட்டாரு. இது எல்லாமே அதிமுகவுடைய கவர்மெண்ட்ல, கோலிஷன் கவர்மெண்ட்ல தானே. அப்ப நேரடியாக மையப்படுத்தப்பட வேண்டியது எடப்பாடியா மோடியா? எடப்பாடியை பற்றி யாராவது ஒரு களத்துல ஒண்ணும் இல்ல, சமூக வலைதளங்களை களமாடக்கூடிய யாராவது விஜயுடைய ரசிகர்கள் இதை பத்தி பேசினாங்களா? பேசல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா பேசி வச்சு செய்யறாங்கிற. இப்ப இதனால பிஜேபின்னு சொல்லும் போது யாருக்கும் இப்ப பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா பிஜேபியினுடைய இழப்பு ஸ்டேட்ல அதிமுக கூட்டணி என்று உருமாறி அதிமுகவில் பாதிச்சிருக்கணும். அதை பண்ணாம பிஜேபி கூட டிஎம்கேல கொண்டு வராங்க. எப்படி, என்ன கால்குலேஷன் இது? யார் சொல்லி வச்சு செய்யறாங்க இந்த கால்குலேஷன்? ஜனநாயகம் விவகாரம் குறித்து ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி.